Hi students, இன்னைக்கு 10th standard trigonometry exercise 6.2 question number 1 and 2 வந்து பார்க்கலாம். First question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Find the angle of elevation of the top of the tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower of height 10√3 meter அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு இன்னொரு சரியா பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் which is 30 meter away. அதாவது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 30 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டவரோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10√3. அந்த டவரோட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டாப் ஆஃப் த டவர், அதோட டாப்பை வந்து நம்ம பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு டவர் ஒன்று எடுத்துக்குவோம். அதோட ஹைட் வந்து எவ்வளவு 30√3. அதில் இருந்து நம்ம எவ்வளவு சொல்கிறோம் 30 மீட்டர் அவே. அங்கேருந்து என்ன செய்கிறோம் டவரோட டாப்பை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதாவது தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன ட்ரையாங்கிள் கிடைக்குது பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏசிபி. இதில் tan தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஏபியோட வேல்யூ வந்து ப்ராப்ளத்தில் 10√3 இங்கே கொடுத்துருக்காங்க. பிசியோட வேல்யூ வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை போட்டுட்டோம். இங்கே வந்து 110 is 10 இது 3 10s are 30. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3√3/3 அப்படின்னு கிடைக்கும். இந்த 3 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா √3 × √3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இல்லையா? ஸோ √3 √3 கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1/√3 அப்படின்னு கிடைக்கும். tan தீட்டாவோட எந்த வேல்யூக்கு 1/√3 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 டிகிரிக்கு தான், சாரி 30 டிகிரிக்கு தான் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 30 டிகிரி. தேர்ஃபோர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது 30 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். a road is flanked on either side by continuous rows of house of height 4√3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரோட்டில் வந்து road is flanked on either side on continuous rows of house அப்படின்னா ஒரு ரோட்டோட ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது கண்டினியூஸாக வீடு இருக்குது. அதோட ஹைட் வந்து 4√3 with no space in between them. அந்த வீட்டுக்கு நடுவில் எந்த ஸ்பேஸுமே இல்லை. A pedestrian standing on the median. ஒரு பெடஸ்ட்ரியன் வந்து இந்த தெருவோட நடுவில் நின்று அந்த வீடுகளை பார்க்குறான். அப்போது நம்மளுக்கு அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் the top of the house எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ அந்த ரோடு வந்து அவன் நிற்கக்கூடிய அந்த ரோடோட அகலம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே படத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரோடு, அந்த ரோட்டோட ரெண்டு பக்கமும் கண்டினியூஸாக உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வீடு இருக்குது. இப்போ ஒரு பெடஸ்ட்ரியன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நடுவில் இருந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த வீட்டை பார்க்குறான். இந்த ரோட்டோட அந்த வீட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 4√3. ஸோ இவன் இந்த நடுவில் இருந்து அந்த வீட்டோட டாப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வித் ஆஃப் த ரோட் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்த இதில் கீழே பார்த்தீங்களா பிடி இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. பெடஸ்ட்ரியன் வந்து நடுவில் இருக்கிறதுனால நம்ம ஒரு ட்ரையாங்கிள் அதாவது பிசி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பிசி என்ன வேல்யூ இருக்குமோ அதே வேல்யூ தான் உங்களுக்கு என்ன இருக்கும் சிடி இருக்கும். ஸோ பிடி கண்டுபிடிக்கிறதுக்கு பிசி மட்டும் கண்டுபிடிச்சி அதை 2 டைம்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வித் ஆஃப் த ரோடு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ மொதல் ட்ரையாங்கிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏசிபியில் வந்து tan 30 ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து என்னதுன்னா ஏபி பை பிசி. இப்போ ஏபிக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்க 4√3 போடுவீங்களா? tan 30க்கு பதிலாக 1/√3. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம் கிராஸில் மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது பிசியையும் 1ஐயும் 4√3ஐயும் √3ஐயும் நம்ம என்ன செய்யலாம் கிராஸில் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணும்போது பிசி வந்து நம்மளுக்கு என்ன வரும் 4√3 × √3. √3யும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் வெறும் 3 கிடைக்கும். ஸோ 4 3s are 12 மீட்டர்னு நம்மளுக்கு பிசி கிடச்சிருச்சு. ஸோ பிசி 12னா பிடியும் உங்களுக்கு சிடியும் உங்களுக்கு என்ன தான் இருக்கும் கண்டிப்பாக 12 தான் இருக்கும். ஏன்னா அந்த பெடஸ்ட்ரியன் வந்து எங்கே தான் இருக்கிறாருன்னு போட்டிருக்காங்க ரோட்டில் வந்து மீடியன் ஆஃப் த ரோடு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நடுவில் நிற்கிறதுனால உங்களுக்கு பிசி என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே வேல்யூ தான் சிடியும் கிடைக்கும். ஸோ பிசிக்கு பதிலாக நான் 12 போடுறேன், அதே மாதிரி சிடிக்கு பதிலாகவும் 12. அப்போது 24 மீட்டர். அப்போது தேர்ஃபோர் வித் ஆஃப் த ரோடு வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. Thank you students.